நம்பிக்கையோடு நாம் 2 அடி எடுத்து வச்சா லட்சியம் நம்மளை நோக்கி 4 அடி எடுத்து வைக்கணும். இதுதான் வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஆள் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கை ரொம்ப சின்னதாங்க. அந்த சின்ன வாழ்க்கையில் நம்ம மற்றவங்கள பற்றி யோசித்து நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிறோம். அப்படி யோசிக்கும் போது நம்ம அவங்களோட வாழ்க்கையை தான் வாழறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்களோட வாழ்க்கையை பற்றின சிந்தனையை நம்மள்கிட்டருந்து எடுத்துகிட்டு நம்மளை பற்றி யோசிக்கணுமா. மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கிற சமூகத்தோட கருத்துக்களோட பேராசையில் நம்மளோட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கேட்குறது இல்லையாம்மா. நம்ம மனசை சுத்தமாகவும் பூந்தோட்டமாகவும் வச்சுருந்தா நம்மளுடைய உள்ளுணர்வு நமக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் கொண்டதை யோசனையை சொல்லுமா. அந்த உள்ளுணர்வு பெரும்பாலும் சரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தோன்னா நம்ம அட்லீஸ்ட்டு வெற்றிக்கு ஒரு படி நம்ம நம்மளை அறியாமல் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு அர்த்தமா. சாதிக்கிற தாகத்தோடு இருக்கிற எல்லாருமே மற்றவங்களோட பேச்சுக்களை விட்டுருங்க, மற்றவங்களோட கருத்துக்களை விட்டுருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. அவங்களோட லைஃப்பை அவங்க வாழட்டும், அதுக்கு அவங்க இருக்காங்க. நம்ம லைஃப்பை நம்ம வாழணும் இல்லையா. அதுக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்கலாம் இல்லையா.